ஓம் வசுதேவசுதம் தேவம் கந்தசானுமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் நந்தகோபகுமாராய கோவிந்தா கோவிந்தா கோவிந்தாய நம. கோவிந்த நாமத்தின் மகிமை. கோவிந்தா என்று உளப்பூர்வமாக சொன்னால் பெருமாள் ஓடி வருவார். பெருமாள் பக்தர் ஒருவர் அதிகாலை நீராடி விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லி பெருமாளை தரிசிப்பார். ஆனாலும் ஏதோ ஒரு குறையை உணர்ந்தார். ஒரு குருவிடம் சென்று, குருவே, பெருமாளின் கருணையால் செல்வத்திற்கு குறையில்லை, இருந்தாலும் மனதில் குறை இருப்பதை உணர்கிறேன் என்றார். குரு அங்கிருந்து ஒரு பக்தனை அழைத்து, தம்பி, உன் குடும்பம் நலமா, ஏதேனும் உனக்கு குறை இருக்குதா என்று கேட்டார். அந்த நபரோ, பெருமாளின் மகா மந்திரத்தை சொல்லும், எனக்கு ஏது குறை என்றார். உடனே பெருமாள் பக்தர் ஆச்சரியத்துடன், எனக்கு அந்த மந்திரம் தெரியாதே, அதை சொல்லேன் என்றார். வந்தவர் கோவிந்தா 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 என்றார். பக்திமான் ஏமாற்றத்துடன், இதுதானா நான் தினமும் விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் சொல்கிறேனே, அதை விடவா இது பெரியது என்றார். குரு அவரிடம், நீ தவறாக நினைக்கிறாய். 1000 பெயர்களால் விஷ்ணுவை வணங்குவதே சகஸ்ரநாமம். இது பீஷ்மர் அர்ஜுனனுக்கு உபதேசித்து அதைப் போல அற்புதம் வேறில்லை. ஆனால் எல்லோரும் பீஷ்மராக முடியுமா? பாமரனும் பெருமாள் அருள் பெற சொல்லப்பட்டதே கோவிந்த நாமம். திரௌபதியின் மானம் காத்தது அதுவே. எந்த மந்திரம் அறியாதவன் கூட கோவிந்தா கோவிந்தா என உளப்பூர்வமாக சொன்னால் பெருமாள் ஓடி வருவார் என்கிறார் குரு. பக்தரின் மனதில் தெளிவு பிறந்தது. பகவானின் மற்ற நாமங்கள் எல்லாவற்றையும் விட கோவிந்த நாமமே ஏற்றமானதா? மிகவும் ஏற்றமானது அந்த கோவிந்த நாமம். இதை பெரியாழ்வாரின் பெண் பிள்ளை கோதை ஆண்டாள் தனது திருப்பாவையில் பாசுரத்தின் முடிவில் மிக அழகாக விவரித்துள்ளாள். எப்படியானால், ஆண்டாள் தனது திருப்பாவை 27வது பாசுரத்தில் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, 28வது பாசுரத்தில் குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா, 29வது பாசுரத்தில் இற்றை பறைகொள்வா அன்றுகான் கோவிந்தா, 3 முறை வரிசையாக கோவிந்தா 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 நாமம் பாடுகிறார். கறவைகள் பிஞ்சென்று கானகம் சேர்ந்துன்போம். இந்த பாசுரத்தில் கோவிந்தா, குறைவென்றுமில்லாத கோவிந்தா என்று அழைத்துவிட்டு, கூடவே அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனமும் சீறி அருளாதே இறைவா நீதாராய் பறையேலோ ரெம்பாவா என்று கோதை நாச்சியார் கூறுகிறார். அப்படியானால் ஆண்டாள் பகவானை சிறுபெயரை வைத்து அழைத்தாளா? பார்ப்போம். ஆண்டாள் முந்தைய 24 பாசுரங்களில் பகவானை அழைத்து சிறு பெயர்கள் இதோ: நாராயணன், பரமன், உத்தமன், கண்ணன், பத்மநாபன், மாயன், யமுனை துறைவன் தாமோதரன், நாராயணமூர்த்தி, கேசவன், தேவாதிதேவன், மாதவன், வைகுந்தன், புண்ணியன், மணிவண்ணன், மனத்துக்கினியான், மணிவண்ணன், உம்பர்கோமான், மலர் மார்பன், கலி, விமலன், ஊற்றமுடையாய், பெரியாய், சுடர், இந்த உன்னதமான பெயர்களையே ஆண்டாள் சிறுபேர் என்கிறாள். என்றால் கோவிந்த நாமத்தின் மகிமை சொல்லவும் வேண்டுமா? சொல்லுவோம் தினமும் கோவிந்த நாமம் என்று பகவன் நாமாவை நாம் சொல்லி தொலைப்போம் நம் ஜென்மத்தை. கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. இதுதான் ஆண்டாள் கூறியது போல், குற்றேவலிங்களை கொள்ளாமற் போகாது இற்றைப்பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா என்று ஆண்டாள் கூறியது. உள்ளபூர்வமாக ஆண்டாளை நினைத்து அவள் கூறியதை நாம் சிரமேற்கொண்டு சொல்லி வந்தோமேயானால் குற்றேவலங்களை கொல்லாது எற்றைக்கும் 7 பிறவைக்கும் தன்னோடு. ஏனென்றால் கோவிந்த நாமம் அப்பேற்பட்ட சிறப்பு பெற்ற சிறப்பான நாமமே. கோ என்றால்
மலை விந்தனென்றால் வேடிக்கையாக தூக்கினவன், கோ என்றால் பாபம், விந்தனென்றால் போக்கக்கூடியவன், கோ என்றால் கோவர்தன மலை, விந்தனென்றால் வேடிக்கையாக தூக்கியவன், கோ என்றால் பசு, விந்தனென்றால் ரட்சிக்கக்கூடியவன். இப்படி பல நாமங்கள் கோவிந்த நாமத்திற்கு சிறப்பு உள்ளது. அதைத்தான் கொதை நாச்சியார் என்று சொல்லக்கூடிய சூடி கொடுத்த சுடர்குடி நம் அறிவிற்கு எட்டுவதற்காக, நாம் அதை ஏற்றுக்கொள்வதற்காக, நாமும் அதை ஏற்றுக்கொண்டு பயன் அடைய வேண்டும் என்பதற்காகவே கோவிந்தா 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 என்று சொல்லியிருக்கிறாள். கோ என்றால் கஷ்டம், விந்தன் என்றால் போக்கக்கூடியவன், கஷ்டத்தை போக்கக்கூடியவன். கோ என்றால் ரோகம், விந்தன் என்றால் ரோகத்தை போக்கக்கூடியவன். இப்படி பலவிதமான அடுக்காக சொல்லிக்கொண்டே போகலாம். அப்பேற்பட்ட உன்னதமான நாமமே கோவிந்த நாமம். நரசிம்மர் உங்களை கைவிட மாட்டார். ஒருவன் பல நாட்களாக பசியில் பாடினான், எங்கேயாவது சாப்பாடு கிடைக்குமா என்று ஏங்கினான். கடைசியில் ஓரிடத்தில் சாப்பாடு பட்டலம் இருந்தது. இவனும் உடனே அதை எடுத்து விரித்து சாப்பிட ஆரம்பித்தான். அதிலும் அவனுக்கு பிடித்த இனிப்பு வகைகள் வேறு இருந்தன. நன்றாக சிந்தித்து பாருங்கள். பல நாட்களாக சாப்பிடவில்லை. அப்படி என்றால் அவனுக்கு எவ்வளோ பசித்திருக்கும். மேலும் அவனுக்கு பிடித்த இனிப்பு வகைகள் வேறு இருந்தன. சட்டென்று அவன் மனம் சீக்கிரம் சாப்பிடு என்று கட்டளை பிறப்பிக்க உடனே கையையும் அந்த இனிப்பையும் வாயை நோக்கி கொண்டு சென்றது. அந்த நேரத்தில் அவனால் அவன் மனதை கட்டுப்படுத்த முடியுமா? பொதுவாகவே மனதை கட்டுப்படுத்த முடியாது. அதுவும் பல நாட்கள் சாப்பிடாமல் கண் முன்னால் பிடித்த உணவு இருந்தால் மனதை கட்டுப்படுத்த யாரால் இயலும்? ஆனால் அந்த நேரத்தில் ஒரு குரல், அதை சாப்பிடாதே, விஷம் உள்ளது என்றது. அவ்வளவுதான். அவன் புத்தி மனதிடம் சாப்பிட்டால் இறந்து விடுவாய், அமைதியாக இரு என்று மனதிடம் சொல்ல அடுத்த க்ஷணம் அவன் அந்த பொட்டலத்தை மூடினான். பசியை தியாகம் செய்தான். கோடி ரூபாய் கொடுத்தாலும் அவன் அந்த உணவை சாப்பிட மாட்டான். எப்படி மனம் கட்டுப்பட்டது? அதுவும் ஆசையின் உச்சகட்டத்தில் எப்படி மனம் அடங்கியது? புத்திக்கு எவ்வளோ சக்தியா மனதை அடக்கிவிட்டது. காரணம், அடுத்த முறை நீ சாப்பிட இருக்க மாட்டாய் என்பதை உணர்ந்தது மனம். அதுபோல் உலக விஷயம் இன்பம் என்று சிக்கிவிடாதே, அது துன்பத்தை விளைவிப்பது என்று நம் மனது உணர்ந்தால் நல்லதுதானே. அது சரி, விஷம் உணவில் கலந்ததை யார் பார்த்தாயா? இல்லை. சரி, யார் அதை கூறினார்? ஒரு குரல் வந்தது. அந்த குரல் என்னை உண்மையை மட்டும்தான் கூறுமா? அது தெரியவில்லை. விஷத்தை இதற்கு முன்னால் பார்த்து இருக்கிறாயா? அறிந்திருக்கிறாயா? இல்லை. யாரோ தெரியாதவன் நீ பார்க்காத அனுபவிக்காத விஷத்தை பற்றி கூறும்போது, நீ உன் பசியையும் உணவையும் துறக்கும்போது, பல ஞானிகளை நீ அனுபவிக்காத கண்ணனை அனுபவிக்கும்படி கூறும்போது, நீ உன் உலக விஷயங்களை துறக்க முடியாதா? கோடி ரூபாய் கொடுத்தாலும் அல்லது புலன்கள் விரும்பும் எந்த விஷயத்தையும் கொடுத்தாலும் கண்ணன்தான் வேண்டும் என்ற முடிவு எடுக்க முடியாதா? முடியும். எப்படி? இந்த விஷ உணவை சாப்பிட்டால் உயிர் போய்விடும் என்று ஞானம் க்ஷணத்தில் எப்படி ஏற்பட்டதோ தோன்றியதோ, அவன் பசியையும் உணவையும் துறந்தான். அதேபோல் உலக விஷயங்கள் இன்பமும் துன்பமும் கலந்தவை. ஞானம் தோன்றினால் நாமும் இந்த உலக விஷயங்களை மீதுள்ள பந்தத்தையும் பாசத்தையும் துறக்கலாம். இது ஒரு சிறந்த வகையில் அனைவரும் புரிந்து கொள்வதற்காக நரசிம்மனால் நமக்கு எடுத்து கூறப்பட்டு நாம் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று உணர்த்தப்பட்டுள்ளது. ஏனென்றால் மனிதனுக்கு பசி எடுக்கிறது, சாப்பிட வேண்டும். கிடைத்ததை சாப்பிடலாம் என்று நினைத்தபோது அது விஷம் இருக்குது என்று தெரிந்தவுடன் நாம் வாழ வேண்டும். இந்த பசியை ஒரு நாள், ஒரு வேளை, ஒரு க்ஷணம் யோசித்து அதை நிறுத்தி விடலாம் என்று மனம் கூற, புத்தி கூற, மனம் அதை நினைத்து நிறுத்திவிட்டு, அதேபோல் ஆசாபாசங்கள் தேவையானவர்களிடத்தில், தேவையில்லாத நேரத்தில், தேவைப்படாதவர்களிடத்தில், தேவையை அறியாதவரிடத்தில் மாயையில் சிக்கிக்கொள்ளாதீர்கள் என்பதற்காகவே
ஒரு சின்ன கருத்தாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் உலக வாழ்க்கையே ஒரு மாயை வாழ்க்கை. நிலையில்லாத வாழ்க்கைக்கு நிலையில்லாத பிறவி. திரும்பவும் நாம் எப்பொழுது இந்த பூவுலக விட்டு செல்லப் போகிறோம் என்று யாராலும் கணக்கிட முடியாது, அளவிட முடியாது, சொல்ல முடியாது. அனைத்தும் அறிந்தவனே ஸ்ரீமன் நாராயணன், அனைத்தும் அறிந்தவனே அந்த கோவிந்தன், அனைத்தும் அறிந்தவனே பரம்பொருளான பரதேவதையான ஸ்ரீமன் நாராயணன். ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு வழிகளில் இறை உணவை நாம் எப்படி ஏற்படுத்தி கொள்ள வேண்டும், உலக வாழ்க்கையை துறந்து வாழ்வதற்கு எதெல்லாம் வழிவகை செய்ய வேண்டும், எப்படியெல்லாம் வழிவகை செய்து கொள்ள வேண்டும், இது நிரந்தரம், யார் நிரந்தரம், யார் யாருடன் கூறப்போகிறார், யாரை நம்பி பிறந்து வளர்ந்து வாழ்ந்தார்கள், இது உணர்த்துவதற்காகவே கூறப்பட்டுள்ளது. அது அனைத்தையும் உணர்ந்தவர்களாக தெளிந்தவர்களாக நாம் அனைவரும் உணர்ந்து கொண்டு கண்ணன் தாளினை பற்றி, கண்ணன் திருவடியை பற்றி சரணாகதி என்று சொல்லக்கூடிய டோட்டல் சரண்டர் டு தி லோட்டஸ் ஃபீட் ஆஃப் தி ஆல்மைட்டி என்பதை உணர்ந்து எல்லோரும் நலமாக வளமாக வாழ்ந்து வாழ வேண்டும் என்று சொல்லி பிரார்த்தித்து, ராதா ருக்மிணி சமேத ஸ்ரீ கிருஷ்ண பெருமானை பிரார்த்தித்து அனைவருக்கும் ஆசீர்வாதம். எம்பெருமானார் ராமானுஜரின் திவ்ய திருவடிகளே சரணம்.